பொறுப்பை தவறாய் வெளிப்படுத்திய வெகுஜனம். யார் மேசியா என்று சொல்லி வெகுஜன மக்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தே வா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. மத்திய 27 அதிகாரம் மட்டுமல்ல, நற்செய்தி நூல்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்கின்ற பகுதிகளை நம்முடைய தியானத்திற்கு அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்கின்ற இடங்களிலே நியாயாதிபதியாக நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதர் பொந்தியு பிலாத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூச்சலிட்டு கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன மக்கள், இந்த இரு காரியங்களையும் குறித்து அவர்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்குரியதாக அவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறுகிய சிந்தனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்கின்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்ற இந்த பொந்தியு பிலாத்து அவரை உண்மை உள்ளவர் என்று சொல்லி கண்டுகொண்டார். அதை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு வெகுஜன மக்களால் கவரப்பட்டு வெகுஜன மக்களில் தன்னை ஒருவராக அடையாளப்படுத்தி கொண்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு தீர்ப்பை எழுதிவிட்டு சென்ற ஒரு பொறுப்பில்லாத, பொறுப்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு மனிதராக அவரை நாம் பார்க்க முடிகிறது. வெகுஜன மக்கள் யார் மேசியா என்று சொல்லி வெகுஜன மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா, விடுதலை தரப்போகிறவர். ஆனால் ரோம அரசிடமிருந்து கலகம் செய்து விடுதலை வாங்கி தருபவர் அவர் அல்ல. ஆனால் யூத தலைவர்களுக்கு அப்படி ஒரு அரசியல் விடுதலை தான் வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை. அவர் அதை குறித்து கவலைப்பட்டவராகவும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் முறையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பர் அப்பாஸ், பர் என்று சொன்னால் சன், அப்பாஸ் ஃபாதர், சன் ஆஃப் ஃபாதர். இந்த பரபாஸ் கலகக்காரர், அவரும் சன் ஆஃப் ஃபாதர் தான். அவரால் நமக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகின்ற தலைவர்களுடைய கருத்தால் கவரப்பட்டு பொறுப்பை தவறாய் வெளிப்படுத்திய வெகுஜன மக்கள். தனி மனிதர் ஒருவன் தன்னுடைய பொறுப்பை தவறாய் வெளிப்படுத்துகிறார். வெகுஜன மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணராமல் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நாட்களில் தனி மனிதனாக, அதிகாரமும் ஆற்றல் மிக்க பொறுப்பில் இருக்கின்ற இறை மக்களாக, அல்லது வெகுஜன மக்களில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சாதாரண இறை மக்களாக நாம் செயல்படுகிறோம், காணப்படுகிறோம். இந்த லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதற்கு நமக்கு அழைப்பு தருகிறது. பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம்.